மலையானை கூட்டம் படத்துல அறிமுகமான கலையரசனை அதுக்கப்புறம் தானே தத்தெடுத்து கொண்டார் கபாலி புகழ் பா ரஞ்சித். மெட்ராஸ் படத்துல இவருக்கு முக்கியமான ரோல் கொடுத்தாருல, அதுக்கப்புறம் பிச்சு கொண்டதே கலையரசன் மார்க்கெட். இருந்தாலும் மெட்ராஸ் அளவுக்கு வேற எந்த படமும் அவரை காப்பாத்தல. கடைசியாக வந்த ராஜா மந்திரி படம் கூட நல்ல படம் என்று பெயர் எடுத்ததை தவிர கலையரசனுக்கு தம்படி புரோஜனம் தரவில்லை. தற்போது பட்டினப்பாக்கம் என்ற படத்தில் ஹீரோவாக நடித்திருக்கும் கலையரசன் இந்த படத்திற்காக கொடுத்த கால் ஷீட் வெறும் 16 days தானா. ஆனா படம் முழுக்க அவர் இருப்பார். இவ்வளவு குறுகிய காலத்தில் மலமளவன தன் சீன்களை நடித்து கொடுத்து பிரமாதமான ஆர்டிஸ்ட் அவர் என்று நெஞ்சார புகழ்கிறார் டைரக்டர் ஜெயதேவ். இவர் நடிகை பாவனாவின் ஒரிஜினல் தம்பி, அப்படின்னா டூப்ளிகேட் தம்பி இருப்பாங்களா என்று கேட்க கூடாது. தமிழ் சினிமாவில யாரு வெற்றி அடைஞ்சாலும் அண்ணன், தம்பி, மாமன், மச்சான், பெரியப்பா, சித்தப்பா, நடுவிட்டு பெரியப்பா என்று டூப்ளிகேட்டுகள் கூடி கூடி தின்பார்கள். அதனால்தான் குறுகிய காலத்தில் பெரும் பணக்காரன் ஆகிவிட நினைக்கும் ஒருவன் போடும் திட்டம் எப்படியெல்லாம் பலரையும் சிக்கலுக்குள்ளாக்கிறது என்பதுதான் இப்படத்தின் கதை. மிஷ்கினிடம் உதவி இயக்குநராக பணியாற்றியிருக்கிறார் ஜெயதேவ். இந்த படமும் மிஷ்கின் ஸ்டைல்லயே இருக்கும் என்று நம்புவோம். அந்த நம்பிக்கையை கூட்டும் விதத்தில் நான் இந்த படத்துக்காக ரொம்ப காத்துட்டு இருக்கேன் என்றார் கலையரசன். இவருக்கு ஜோடியாக நடித்திருக்கிறார் அனஸ்வரா. சரி, கலையரசனின் எரிச்சல் என்ன என்று பார்க்கலாமா? 6 படங்களில் ஹீரோவாக நடித்து விட்டார் கலையரசன். அந்த 6 படங்களுமே அவருக்கு 6வது ரணத்தை கொடுத்து விட்டதான். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சம்பள பாக்கிதான்பா, அதுக்காக நான் பணத்தை கொடுத்தாதான் டப்பிங் பேச என்று ஒரு தயாரிப்பாளர்களும் சொன்னதில்லை சார். கொடுத்தா வாங்கிப்பேன், இல்லனா போகட்டும்னு இருந்திருப்பேன். ஏன் பேசிய பணத்தை கொடுக்க மாட்டாங்க என்கிற வருத்தம் மட்டுமே நிறைய இருக்கு என்றார். கபாலில் இவர் கெஸ்ட் ரோல் தானே, அதனால் அந்த படத்தை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டாம். எப்பா பழைய பாக்கிக்காரர்களே, கலையரசனுக்கு சேர வேண்டியதை செல்லாத நோட்டாவது கொடுத்து கணக்க முடிச்சிருங்கப்பா.